الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நாம் இந்த திருக்குர்ஆன் விளக்க உரை வகுப்பிலே திருமறை குர்ஆனின் 112வது அத்தியாயமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய சூரத்துல் இஹ்லாஸ் என்ற அத்தியாயத்தின் விளக்க உரையை இந்த வாரத்திலே நாம் பார்க்கவிருக்கின்றோம். அல்லாஹ் இந்த அத்தியாயம் 4 வசனங்களை உள்ளடக்கியதாகும். இந்த அத்தியாயத்தை நாம் படிக்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குல் நபியே நீர் கூறுவீராக என்று அல்லாஹ் அழைக்கின்றார். இந்த அழைப்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கிய ஒரு அழைப்பாக இருந்தாலும் திருமறை குர்ஆனை படிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அந்த அழைப்பு பொதுவானதாகும். குல் நீர் கூறுவீராக என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மக்களுக்கு சொல்ல வேண்டும். குர்ஆனை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருமே இதை எடுத்துரைக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய உத்தரவு. அப்போ குல் நபியே நீர் கூறுவீராக ஹுவல்லாஹு அஹதுன், அவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றார். அப்ப இந்த இறைவனுடைய வசனங்களை நாம் படிக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கலாம். அவங்களுடைய பிரச்சார காலகட்டத்தில், நீங்கள் இறைவனாக வழிபடக்கூடிய அல்லாஹ்வை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். அல்லாஹ் என்றால் யார்? அவன் எந்த பொருளால் உண்டானவன்? எந்த பொருளால் இறைவன் உருவானவன்? இறைவனை பெற்றது யார்? இறைவன் எப்பொழுது உருவானான்? இது போன்ற கேள்விகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் அல்லாஹ்வை பற்றி இறை மறுப்பாளர்கள் முன்வைத்திருக்கலாம். ஏனென்றால் இறை மறுப்பாளர்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள் என்பவை ஏதாவது ஒரு பொருளால் உருவாக்கப்பட்டிருக்கும். தண்டத்தாலோ வெள்ளியாலோ மரத்தாலோ கல்லாலோ அவை உருவாக்கப்பட்டிருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் தெய்வம் என்று ஒரு உருவத்தை, ஒரு படைப்பினங்களை பார்த்தவர்கள் அல்லாஹ் தான் கடவுள் வணக்கத்திற்குரிய சொல்லும் பொழுது அல்லாஹ் என்றால் யார் என்ற ஒரு கேள்வி அவர்கள் முன்வைத்திருப்பார்கள். அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று சொல்கிறீர்களே, அல்லாஹ் தான் உண்மையான கடவுள் என்று சொல்கிறீர்களே, அல்லாஹ்வை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கலாம். அப்ப அந்த கேள்விக்கு பதிலாகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனங்களை அல்லாஹ் இறைவன் கூறுவதை போன்ற ஒரு தோரணையில் அமைந்திருக்கின்றது. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை பற்றி சுருக்கமாக 4 வசனங்களை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். திருமறை குர்ஆன் என்பது, திருமறை குர்ஆன்ல 3இல் ஒரு பகுதி அல்லாஹ்வை பற்றி சொல்லக்கூடிய வசனங்கள் தான். அல்லாஹ்வுடைய ஆற்றலை பற்றி, அல்லாஹ் என்றால் யார், அவனுடைய தன்மைகள் என்ன, அவன் எத்தகைய வல்லமை மிக்கவன் என்பதை பற்றி, அல்லாஹ்வை பற்றி சொல்லக்கூடிய ஏகத்துவத்தை பற்றிய வசனங்கள் தான் திருமறை குர்ஆனில் 3இல் ஒரு பகுதி என்ன செய்கிறது, இருக்கிறது. அப்ப இந்த சூரத்துல் இஹ்லாஸ் என்பதுடைய விளக்கம் என்பது குர்ஆனுடைய 3இல் ஒரு பகுதியை உள்ளடக்கும். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சூரத்துல் இஹ்லாஸை பற்றி சொல்லும் பொழுது இன்னஹா தஅதிலு சுலுசுல் குர்ஆன், இந்த சூரத்துல் இஹ்லாஸ் என்பது 3இல் ஒரு பகுதிக்கு நிகரானது. குர்ஆன்ல 3இல் ஒரு பகுதிக்கு நிகரானது. ஒன்றை ஒன்றுக்கு நிகரானது என்று சொன்னதுனால அந்த இது எதற்கு நிகராக இருக்குது, அது தேவையில்லை என்ற கருத்து என்ன செஞ்சிடாது, வந்து விடாது. உதாரணமா நம்முடைய மார்க்கத்துல சில பாவங்களுக்கு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும் என்று இருக்கிறது.
மார்க்கத்தில் குர்ஆன்லயும் சொல்லப்பட்டிருக்கு, ஹதீஸ்களையும் சில பாவங்களை செய்து விட்டால் அடிமையை விடுதலை செய்ய வேண்டும் சொல்லப்பட்டிருக்கு. இவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யார் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அப்படிங்கிற இந்த துஆவை சொல்றாங்களோ, அவங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சந்ததியில இருந்து 4 அடிமைகளை விடுதலை செய்தவரை போன்றவராவார். அவ்வளவுதான் நன்மை அவருக்கு என்ன செய்யும், கிடைக்கும் சொல்றாங்க. இப்ப ஒரு ஆள் அந்த அடிமையை விடுதலை செய்வதற்குரிய பாவத்தை செஞ்சிட்டார். ஒரு அடிமையை விடுதலை செஞ்சாதான் அந்த பாவத்துக்கு பரிகாரம் ஆகும். அந்த பாவத்தை செய்தவர் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு இந்த கலிமாவை சொல்லிட்டாருன்னா அடிமையை விடுதலை செஞ்சிட்டான்னு ஆகுமா? ஆகாது. இந்த கலிமாவிற்கு அந்த நன்மை கிடைக்கும். ஆனா அதே நேரத்துல ஒரு அடிமையை நான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியிலிருந்து 10 அடிமைகளை விடுதலை செய்வதற்கு நிகரானது அப்படி சொன்னதுனால எந்த பாவத்தை செஞ்சாலும் இந்த வார்த்தையை சொல்லிட்டா அவர் எந்த விதமான பரிகாரம் செய்ய வேண்டாம் அப்படின்னு செஞ்சிடாது வந்துறாரு. அது மாதிரி சூரத்துல் இஹ்லாஸ் என்பது திருமறை குர்ஆன்ல 3இல் 1க்கு நிகர் நபியா நான் சொல்லி இருக்கிறாங்க. அப்படின்னா 3இல் 1 கருத்துக்களை உள்ளடங்கி இருக்கிறது, அல்லது அதற்குரிய நன்மைகள் இதற்கு கிடைக்கலாம். இந்த 2 கருத்து அறிஞர்களால் முன்வைக்கப்படுகிறது. குர்ஆன்ல இந்த சூரத்துல் இஹ்லாஸ் என்பது திருமறை குர்ஆனுடைய 3இல் 1க்கு நிகரானது அப்படின்னு சொன்னோம்னா, குர்ஆனுடைய 3இல் 1 பகுதி அல்லாஹ்வை பற்றி சொல்லக்கூடிய வசனங்கள். அப்ப அந்த அல்லாஹ்வை பற்றி சொல்லக்கூடிய வசனங்களுடைய ஒட்டுமொத்த சுருக்கம் என்ற கருத்தும் கொள்ளலாம். அல்லது சூரத்துல் இஹ்லாஸ 3 தடவை நாம் ஓதுவதனால் ஒட்டுமொத்த குர்ஆனையும் ஓதிய நன்மை நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும். நன்மை கிடைக்கும் என்பது தனி. அதனால குர்ஆன்ல 3இல் 1 பகுதி தேவை, அதனுடைய இடத்துல இது நிற்கும் அப்படின்னு அது தேவையில்லை என்று செய்யாது, ஆகிவிடாது. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா ஸலாத்த லிமன் லம் யக்ரா பி ஃபாத்திஹத்தில் கிதாப், யார் அல்ஹம்து சூரா ஓதவில்லையோ அவருக்கு தொழுகை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஆள் தக்பீர் கட்டிக்கிட்டு குல் ஹுவல்லாஹ் சூராவை 3 தடவை ஓதிட்டா வச்சுக்கிடுங்க, ஒட்டுமொத்த குர்ஆனையும் ஓதுன மாதிரி ஆயிடுச்சு, அதனால அல்ஹம்து சூரா ஓத தேவையில்லைன்னு சொல்ல முடியுமா? ஒட்டுமொத்த குர்ஆன்லயும் 3 தான் அல்ஹம்து சூரா. அப்போ ஒரு ஆள் தக்பீர் கட்டி அல்ஹம்து குல் ஹுவல்லாஹ் சூரா 3 தடவை ஓதிட்டாருன்னு சொன்னோம்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல் ஹுவல்லாஹ் சூரா 3இல் 1 பகுதியை சொன்னார்கள், நான் 3 தடவை ஓதிட்டேன், ஒட்டுமொத்த குர்ஆனும் உள்ளே விட்டது, அதனால அல்ஹம்து சூரா ஓத தேவையில்லை அப்படி யாரும் என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே பல்வேறு நேரங்கள்ல அவங்க வித்திர் தொழும்போது 3வது ரக்காத்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, குல் ஹுவல்லாஹ் சூரா ஓதி அல்ஹம்து சூரா ஓதி குல் ஹுவல்லாஹ் சூரா ஓதி இருக்கிறாங்க. உம்ரா செய்யும் போது மக்காம இப்ராஹிம்ல தொழும்போது அந்த தவாப் முடிச்சுட்டு உம்ராவோ ஹஜ்ஜோ செய்யும் போது தொழும்போது முதல் ரக்காத்துல குல் யா அய்யுஹல் காஃபிரூன், 2வது ரக்காத்துல குல் ஹுவல்லாஹ் சூரா ஓதி இருக்கிறாங்க. எப்படி ஓதி இருக்கிறாங்க, அல்ஹம்து சூரா ஓதின பிறகுதான் செஞ்சிருக்கிறாங்க, அவங்க ஓதி இருக்கிறாங்க. அதே மாதிரி ஃபஜ்ருடைய முன் சுன்னத்துல அவங்க முதல் ரக்காத்துல குல் யா அய்யுஹல் காஃபிரூன், 2வது ரக்காத்துல குல் ஹுவல்லாஹ் சூரா ஓதி இருக்கிறாங்க. எதுக்கு பிறகு ஓதி இருக்கிறாங்க, அல்ஹம்து சூரா ஓதின பிறகுதான் ஓதி இருக்கிறாங்க. அப்ப இந்த சூரத்துல் இஹ்லாஸ் என்பது குர்ஆனுடைய 3இல் 1 பகுதிக்கு நிகரானது என்றால், குர்ஆனுடைய 3இல் 1 பகுதியுடைய கருத்தை என்ன செஞ்சிருக்கு, உள்ளடங்கி இருக்கு. அல்லது 3இல் இதை ஓதும் பொழுது நமக்கு 3இல் 1 பகுதி குர்ஆனை ஓதினால் எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அதுக்கு நிகரான கூலி கிடைக்கும். அதனால இது நிகரானது என்று சொன்னதினால் அந்த இது எதுக்கு இது ஒப்பாக்கப்படுதோ அது இல்லாவிட்டால் இதுவே போதுமானது அப்படிங்கிற கருத்தை என்ன செஞ்சிடாது, வந்துடாது. அதை நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப இது அல்லாஹ்வை பற்றி நமக்கு சொல்லக்கூடிய அற்புதமான வசனம். குர்ஆன்ல உள்ள அத்தியாயங்களிலேயே மிகச்சிறந்த அத்தியாயம் அல்ஹம்து சூரா. அல்ஹம்து சூரா மிகச்சிறந்த அத்தியாயம், முழுமையான அத்தியாயத்தை அல்ஹம்து சூராக்கு நிகரான ஒரு அத்தியாயம் கிடையாது. குர்ஆன்ல உள்ள வசனங்களிலேயே தனி வசனங்களிலேயே மிகச்சிறந்த ஒரு வசனம் எதுன்னு சொன்னோம்னா ஆயத்துல் குர்சி. இந்த ஆயத்துல் குர்சி என்பது அல்லாஹ்வை பற்றி, தம்மை படைத்த இறைவனை பற்றி இறைவன் கொடுக்கக்கூடிய அதிகப்படியான விளக்கம். அதாவது இந்த குல் ஹுவல்லாஹ் சூராவை விட இறைவன் தன்னை பற்றி அதிகமா சொல்லக்கூடிய இடம் எது, ஆயத்துல் குர்சி. அதே போல அது திருமறை குர்ஆன்ல உள்ள வசனங்களிலேயே மிகச்சிறந்த வசனம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. ஆயிரம் ஆயத்தில் குர்ஆன், குர்ஆன்ல உள்ள வசனங்களிலேயே மிக அற்புதமான ஒரு வசனம். அப்ப இந்த ஆயத்துல் குர்சியை நம்ம சுருக்கமா வச்சுக்கிடுங்க, அது அல்லாஹ்வை பற்றி சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயம், 4 வார்த்தைகள்ல வாக்கியங்களை சொல்லக்கூடிய அத்தியாயம் சூரத்துல் இஹ்லாஸ் என்பது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அத்தியாயத்தில் தன்னுடைய அல்லாஹ் என்றால் யார் என்பதை பற்றி நமக்கு சுருக்கமாக அல்லாஹ் சொல்லுவான். ஒவ்வொரு வசனங்களும் நம்ம விரிவாக்க செய்யும் போது ஒட்டுமொத்த குர்ஆனும் அதுக்குள்ள என்ன செஞ்சிடும்,
வந்துடும். அந்த அளவுக்கு நாம தஃப்சீர் பண்ண உள்ள நாம இதுக்கு நுழைய போறது இல்லை. ஒரு விளக்கத்துக்காக சொல்லி காட்டுறேன். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவிலா அருளாளன் நெகரில்லா அன்பாளன் அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். குல், நபியே நீர் கூறுவீராக, ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் அவன் ஒருவன் தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னை அஹத் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் அஹத்னா என்ன? எத்தனை விஷயங்கள் நாம ஒரே ஒரு சூரியன் தான் உலகக்கெல்லாம் வராங்க. சூரியன் ஒண்ணுதான் இருக்குது நம்ம பார்வையில. நிறைய சூரியன் இருப்பதால் சயின்டிஸ்ட் என்ன செய்யறாங்க சொல்றாங்க, சந்திரன் ஒண்ணுதான் என்ன செய்து இருக்குது. அப்ப அல்லாஹ் மட்டும்தான் ஒன்னா? அல்லாஹ் அவன் ஒருவன் தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் ஒருவன் என்றால் எப்படிப்பட்ட ஒருவன் என்பதை அந்த கடைசி வசனம் நமக்கு சொல்லியிருக்கு. அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒருவன் தெரியுமா? பலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக எந்த ஒருவரும் இல்லையே அப்படிப்பட்ட ஒருவன். அல்லாஹ் ஒருவன் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நிறைய விஷயங்கள் இது ஒண்ணுதான் சொல்லிட்டு போயிடலாம். அல்லாஹ் மட்டும்தான் ஒன்னா, இதுவும் ஒண்ணுதான், அவருக்கு புள்ள ஒண்ணுதான், எல்லாருக்கும் தகப்பம் ஒண்ணுதான் சொல்லிட்டு போயிடலாம்ல. அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒருவன்? குல், நபியே ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் அவன் ஒருவன் தான். எப்படிப்பட்ட ஒருவன்? அல்லாஹ் ஒருவன் என்றால் எப்படிப்பட்டவன்? அல்லாஹ் அதை கடைசியா நம்ம சொல்லி காட்டோம், வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக எந்த ஒருவரும் இல்லையே அப்படிப்பட்ட ஒருவன். அல்லாஹ்வுடைய ஆற்றல், அல்லாஹ்வுடைய வல்லமையில அவனுக்கு நிகராக எதுவுமே கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறைகள் அற்ற தன்மையில அல்லாஹ்வுக்கு நிகராக யாராவது இருக்க முடியுமா? எந்த ஒரு படைப்பினங்களை எடுத்துக்கொண்டாலும் அதுல அந்த படைப்பினங்கள்ட்ட குறைகள் இருக்கத்தான் செய்யும். குறைகளற்ற தன்மையில முழுமை அடைந்தவன் யார் மட்டும்தான்? அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். ஆற்றல்ல முழுமை அடைந்தவன் யார்? ஆற்றல்ல ரிசுக்கு வழங்குறதுல கடுகளவு கூட குறைவில்லாத முழுமையான ஆற்றல் படைத்தவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அல் ஹய்யு, உயிரோடு இருப்பதில கடுகளவு கூட குறைவில்லாத ஹய்யி யார் தான்? அல்லாஹ் மட்டும்தான். நாமளும் ஹய்யி தான். ஆனா நம்ம ஹை என்னது? தூங்குனா ரூஹு போயிடும், திரும்ப விழிப்பு வந்தா தான் நம்ம உயிர் பெறுவோம். அது நம்ம தூங்கும் போது அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து அஹ்யா, இறைவா உன்னுடைய பெயரை கொண்டு தூங்குகிறேன், உன்னுடைய பெயரை கொண்டு நான் உயிர் பெறுகிறேன். தூங்கி எழுந்தோன்னு சொல்லுவோம், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹின் நுஷூர். நாங்க மௌத்தான பிறகு எங்களை உயிர்ப்பித்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். ஒரு பயானை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நமக்கு நிறைய ரூஹ் என்ன செஞ்சிடும்? போயிடும். அசந்து என்ன செஞ்சிருவோம்? தூங்கிடுவோம். ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படிப்பட்ட ஹை? லா தஅஹுரு சினத்தும், அவனுக்கு சினா, அதாவது சின்ன அலுப்பு இருக்கு பாருங்க, லேசா ஒரு அலுப்பு, அந்த அலுப்பு கூட அல்லாஹ்க்கு என்ன செய்யாது? வராது. வலா நௌம், கடுகளவு தூக்கம் கூட அல்லாஹ்க்கு என்ன செய்யாது? வராது. லா தஅஹுரு சினத்தும். அல் கையும், அல்லாஹ் அவன் தன்னளவிலும் நிலைத்து நிற்பவன், எல்லாவற்றையும் நிர்வகிப்பவன். அதுல அல்லாஹ்க்கு அவன் மட்டும்தான், அவனுக்கு ஈக்குவலா யாருமே கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் தன்னளவிலும் நிலைத்து நிற்கின்றான். ஆரம்பமே இல்லாத நம்ம அந்த ஆரம்பத்துக்கு எப்படி நம்ம சொல்றது? அதான் என்ன வார்த்தையை சொல்லுவாங்க? ஆரம்பமே இல்லாத ஆரம்பத்தில் இருந்து முடிவே இல்லாத முடிவு வரை அல்லாஹ் நிலைத்து நிற்கக்கூடியவன். அவன் ஹய்யாவும் இருப்பான், அவன் கையூமாவும் என்ன செய்வான்? இருப்பான். அதே போன்று எல்லா விஷயங்களையும் அவன் நிர்வகித்துக் கொண்டிருப்பான். நம்முடைய அறிவை வச்சு நம்ம என்ன செய்ய வரையறுக்கவே முடியாது. எல்லையற்ற நம்முடைய உடலை எடுத்துக்கிட்டே வச்சுக்கிடுங்க. நம்முடைய உடல்ல ஒவ்வொரு வினாடியும் நம்முடைய உடலுக்கே ஒவ்வொரு அணுவிற்கும் பல கோடி கட்டளைகள் வந்துகிட்டே இருக்கு அல்லாஹ்ட்ட. அப்ப நமக்கு மட்டுமே, ஒரு மனிதனுக்கு மட்டுமே பல்லாயிரம் கோடி கட்டளைகள் ஒவ்வொரு வினாடியும் வருதுன்னு சொன்னோம்னா அல்லாஹ்வுடைய வல்லமையை நாம எப்படி ஒரு வார்த்தையில எப்படி நாம வரையறுத்து சொல்ல முடியும்? அவன் கையும், அவன் தன்னளவில் நிலைத்து நிற்பவன், எல்லா படைப்பினங்களையும் அவன் நிர்வாகம் செய்யக்கூடியவன். அப்படிப்பட்டவன் நம்முடைய இறைவன். அப்ப அதுல அல்லாஹ்க்கு ஈக்குவலா யார் இருக்கிறா? யாருமே என்ன செய்யாது? கிடையாது. மலக்குமார்கள் கிடையாது, நபிமார்கள் கிடையாது. அல்லாஹ்வுடைய தோற்றம், இறைவனுடைய ஆற்றல்ல அவனுக்கு நிகரா யாரும் கிடையாது, அவன் தான் ஒருவன். அல்லாஹ்வுடைய பண்புகள்ல அவனுக்கு நிகரா யாரும் கிடையாது, அவன் மட்டும்தான் ஒருவன். அல்லாஹ்வுடைய தோற்றம், லைஸக மிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்று எந்த ஒன்றுமே கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிகராக எதுவுமே என்ன செய்யாது? கிடையாதுன்னு அல்லாஹ் சொல்றான். வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை. சரி, வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் மாதிரி
எல்லா வணக்கத்தையும் செய்வதற்கு தகுதியான ஒருவன் யாராவது இருக்கிறாங்களா? அல்லாஹ் மாதிரி. அல்லாஹ் தவிர யாரும் கிடையாது. அல்லாஹ்வுடைய பண்புகளை நாம் தெரிந்து கொண்டு சொன்னோம்னா, எல்லா வணக்கங்களையும் செய்வதற்கு தகுதியா அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். அவனுக்கு நிகழ எதுவுமே கிடையாது, யாருமே கிடையாது. அப்ப அல்லாஹ் ஒருவன் அப்படின்னு சொன்னோம்னா, அவனுடைய ஆற்றலில், அவனுடைய பண்புகளில், அவனுடைய தோற்றத்தில், அவனுடைய வல்லமைகளில், அவன் வணங்குவதற்கு தகுதியானவன் என்ற அந்த தகுதியில் எல்லாவற்றிலும் அல்லாஹ் ஒருவன். அவன் உயிரோடு இருப்பதிலும் சரி, நிலைத்து நிற்பதிலும் சரி, அவனுக்கு எந்த ஒன்றும் என்ன கிடையாது, எதிரையுமே அவனுக்கு நிகராக எதுவும் கிடையாது. அது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இணை வைத்தல் மிக கடுமையான பாவமாக அல்லாஹ் பார்க்கிறான். இன்னல்லாஹ லா யக்ஃபிர யுஷ்ரக பிஹி, அல்லாஹ் அவனுக்கு இணை கற்பிக்கப்படுவதை மன்னிக்கவே மாட்டான் அப்படின்னு அல்லாஹ் ஏன் நமக்கு சொல்லி எச்சரிக்கை செய்கிறான்? அதாவது மௌத்தாகும் போது இணை வைப்பு நம்பிக்கையில ஒருத்தர் மௌத்தாயிட்டான் வச்சுக்கிடுங்க, மௌத்தாவதுக்கு முன்னாடி திருந்திட்டா கூட அல்லாஹ் மன்னிச்சிருவான். மௌத்தாகும் பொழுது ஒருவன் இணை வைப்பு நம்பிக்கையில மௌத்தாயிட்டான் சொன்னோம்னா, எக்காலமும் அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிக்கவே மாட்டான் என்பதற்கு என்ன காரணம் சொன்னோம்னா, இறைவனுக்கு நாம செய்யக்கூடிய அநியாயங்களிலேயே மிகப்பெரிய அநியாயம் இந்த அஹத் என்ற பண்புல நாம இறைவனை குறைப்படுத்துவது. இணைவை அல்லாஹ் முழுமையானவன். நாம நம்முடைய வார்த்தைகளால, நம்பிக்கையால, செயல்களால மனிதர்கள் குறைப்படுத்தும் பொழுது அந்த அநியாயத்தை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டான். இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், அல்லாஹ்க்கு இணை வைத்தல் என்பது மாபெரும் அநியாயம். வமை யுஷ்ரிகு பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, யார் அல்லாஹ் இணை வைக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டார். வமை யுஷ்ரிகு பில்லாஹி ஃபகன்னமா ஹர்ரம் மினஸ் ஸமா ஃபதஹ்தஃபு தைர், யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறானோ அவன் வானத்திலிருந்து தூக்கி வீசி எறியப்பட்டவன், விடக்கூடியவனை ஒரு பறவை இராஞ்சி கொண்டு சென்றால் எப்படி இருக்குமோ அது போல அவனுடைய நிலை ஆகிவிடும். அதே போல அல்லாஹ் சொல்லுகிறான், ஜன்னா ஹத்தா எலிஜல் ஜமல் ஃபி சம்மில் ஹியார், ஒட்டகம் ஊசியின் துவாரத்திற்குள் நுழைகின்றவரை இவங்க என்ன செய்ய முடியாது, சொர்க்கத்துக்குள் ஒருபோதும் நுழையவே முடியாது. அவ்வளவு பயங்கரமான கொடூரமான குற்றம், அல்லாஹ் இணை வைக்கக்கூடிய குற்றம். அந்த இணை வைத்தல் என்பது எங்க நடக்குது? அஹது என்றால் என்ன? அல்லாஹ் ஏகன், அல்லாஹ் ஒருவன் என்பதுல புரியாதனாலதான் இந்த பயங்கரமான ஷிர்க்குல மனசுமே விழுந்துடலாம். இதுல கூட இப்ப அஹதுன்னு சொல்றோம் பாருங்க, அலிஃபு ஹா தால், அலிஃபு ஹா தால். இந்த ஹாக்கு அடுத்து ஒரு மீம் அதிகப்படுத்தினோம் வச்சுக்கிடுங்க, அஹதுன்னு எழுதும் போது அந்த ஹாவுக்கு அடுத்து ஒரு மீமை போட்டு தால் போட்டா என்ன வரும்? அஹதுன்னு எழுதும் போது ஹாக்கு அடுத்து ஒரு மீமை போட்டு தால் போட்டோம் வச்சுக்கிடுங்க, அஹமதுன்னு வரும். அஹமது யாருடைய பேரு? ரசூலுல்லாஹ்வுடைய பேர். சில வழிகேட்டர்கள் காயல்பட்டத்தை சேர்ந்த மாப்பிள்ளை லப்பை ஆலிம் அப்படிங்கிறவர் தான் இந்த ஒரு வழிகேட்டை முதல் கொண்டு வர்றார். நபிகள் நாயகம் யாரு தெரியுமா? மீம் இல்லாத அகமது. நபிகள் நாயகம் எப்படி வழங்கிடணுமா? அகமதுங்கிற வார்த்தையில மீமை தூக்கிட்ட வச்சுக்கிறேன், என்ன வந்துடும்? அஹதுன்னு வந்துடும். அப்ப நபிகள் நாயகம் மீம் இல்லாத அகமது அப்படின்னாங்க. அப்ப அவங்க என்ன சொல்ல வர்றாங்க? மீம் இல்லாத அகமது அரபுன்னு வச்சுக்கிறீங்க, ஐன் ரே பே, ஐனை கட் பண்ணிட்டா என்ன வந்துடும்? ரப்புன்னு வந்துடும். ஐன் ரப்புக்கு ரே பே ரப்பு, ஐனை கட் பண்ணிட்டா ரப்புன்னு வரும். அப்ப நபிகள் நாயகம் யார் தெரியுமா? ஐன் இல்லாத அரப். ரசூலுல்லாஹ் மீம் இல்லாத அகமதா, ஐன் இல்லாத அரபா. அப்ப இவங்க எவ்வளவு பெரிய மக்களை எவ்வளவு பயங்கரமான ஷிர்க்கை கேள்வி கூத்துல கொண்டு போய் தள்ளுறாங்க பாத்தீங்களா? இந்த சூஃபிசம், தரீகா, இந்த வழிகேட்டினுடைய உச்சகட்டம் எல்லாமே இதுலதான் கொண்டு போய் நிற்கிறோம். ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ்வா ஆக்குவாங்க, அதனுடைய சீடு மற்ற எல்லா அவுலியாக்களையும் அவங்க என்ன செய்வாங்க, அல்லாஹ்வா ஆக்கி அவங்கள எல்லோரும் வஹதத்துல் வஜூத், எல்லோருமே கடவுள், எல்லாமே கடவுள், எல்லாமே அல்லாஹ்ங்கிற அந்த வழிகட்ட கொள்கையில கொண்டு போய் தருகிறாங்க. அவங்க எதுக்காண்டி தெளிவாக இந்த குர்ஆனுடைய வசனத்தை விளங்கி இருந்தாங்கன்னா எந்த ஒரு வழிகட்டிலையும் போய் விட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து அல்லாஹ் சொல்ற அல்லாஹு சமத், அல்லாஹ் சமத். பொதுவா திருமறை குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பு என்பது ஒரு வார்த்தைக்குரிய ஆழமான கருத்துக்களை மொழிபெயர்ப்பு என்ன செய்ய முடியாது, கண்டிப்பாக கொண்டு வரவே முடியாது. யாராவது மொழிபெயர்ப்பை நம்ம படிச்சுட்டு இதுதான் குர்ஆனுடைய கருத்து நம்ம வாதிக்க போனோம்னா எல்லா நேரத்தையும் இது சரி வராது. இந்த சமத் அப்படிங்கிற வார்த்தைக்கு தமிழ் மொழியில நம்ம வார்த்தையால இதுக்கு என்ன செய்ய முடியாது, ஒரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வார்த்தையில ஒரு வார்த்தையால் சொல்ல முடியாது, இதுக்கு விளக்கம் தான் சொல்ல முடியும். சமத்னா அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? சமத் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா படைப்பினங்களும்
ஒரு வினாடி, ஒரு நான் விளங்குறதுக்காண்டி ஒரு வினாடின்னு சொல்ல, ஒரு வினாடியை கோடியா பங்கு வச்சா கூட அந்த நேரத்துல கூட எல்லா படைப்பினங்களும் எல்லா நேரங்களிலும் இறைவனின் பக்கம் தேவை உடையவர்கள் அப்படிங்கிற பண்புல அவன் முழுமையடைந்தவன். இது சமதுங்கிற வார்த்தைக்குரிய அர்த்தம். சமதுங்கிற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் என்ன? அது நேர் ஆப்போசிட்டான அர்த்தம். எல்லா படைப்பினங்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றக்கூடியவன் யார் மட்டும்தான்? அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இல்லாம எந்த படைப்பினத்துடைய தேவையும் நம்ம கண்ணை சிமிட்டினா கூட அது யாருடைய உதவிதான்? அல்லாஹ்வுடைய உதவி. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே உதவியும் தேடுகின்றோம். ஒரு கையை அப்படி தூக்குறோம்னா அல்லாஹ்வுடைய உதவி இல்லாம தூக்க முடியாது. ஒரு நாவை அசைக்கிறோம்னா அல்லாஹ்வுடைய உதவி இல்லாம அசைக்க முடியாது. அல்லாஹ் தான் நமக்கு என்ன செய்யலாம்? அசைக்க வைக்கலாம். நம்ம உடம்புல ஒவ்வொரு வினாடியும் ரத்தங்கள் ஓடி கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு அணுக்களும் இயங்கி கொண்டிருக்கிறது, இதயம் பிடித்துக் கொண்டிருக்குன்னா அல்லாஹ்வுடைய உத்தரவு இல்லாமல், அவனுடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே இயங்க முடியாது. சமதுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா படைப்பினங்களுடைய தேவைகளையும் எல்லா நேரத்திலும் அவன் தான் செய்யக்கூடிய, அவனை தான் யாரும் செய்ய முடியாது. நாம நினைக்கிறோம், என்ன நினைக்கிறோம்? நம்ம வீட்டுக்கு போனா நம்முடைய மனைவியோ நம்முடைய பிள்ளைகளோ நமக்கு ஹெல்ப் பண்றாங்க. அப்ப ஒரு சாப்பாடை ஒரு மனைவி ஒரு கணவருக்கு எடுத்து வைக்கிறாங்கன்னா அந்த மனைவியின் மூலமாக கணவருக்குரிய தேவை நிறைவேற வேண்டும் என்று செய்தவன் யாரு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான். நமக்கு பள்ளியாசலுக்கு வர்றோம், தண்ணி இருக்குது, நம்ம தண்ணியை குடிக்கிறோம், நிர்வாகம் தானே தண்ணியை வச்சு, நிர்வாகத்தின் மூலமா அந்த உதவி கிடைக்க நானும் யாரு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். ஒரு டாக்டர்கிட்ட போய் நம்ம மருத்துவம் பார்க்கிறோம், அவர் மூலமா அந்த உதவி கிடைக்க நானும் யாரு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய நாட்டத்தை அவன் ஒரு காரணத்தை வைத்தும் செய்வான், காரணம் இல்லாமலும் செய்வான். எந்த காரணம் இல்லாம நமக்கு ஒரு நோய் வந்துடும், எப்படின்னு தெரியல, நமக்கு நோய் போயிடும். அல்ல காரணமே இல்லாம செய்வான். எத்தனை நபிமார்களுக்கு அல்லாஹ் செஞ்சிருக்கிறான். காரணத்தை வைத்தும் அல்லாஹ் செய்வான். ஒரு காரணத்தை வைத்துதான் அந்த காரணத்திற்கு என்ன செஞ்சாது? இறைத்தன்மை வந்து விடாது. அல்லாஹ் தான் காரணத்தை வைக்கக்கூடியவன். அதே தௌதியான யார்? அல்லாஹ் மட்டும்தான். அப்ப சமதுங்கிற வார்த்தைக்கு சமத் அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லா படைப்பினங்களும் எல்லா நேரத்திலும் அல்லாவின் பக்கம் தேவை உடையவர்கள். எல்லா நேரம் சொல்லும் போது ஒரு வினாடியை நீங்க கோடியா பங்கு வச்சாலும் சரி, 1000 கோடியா பங்கு வச்சாலும் சரி, அந்த ஒரு நேரத்துல கூட நம்ம யாரின் பக்கமா தேவை உடையவங்களா இருக்கிறோம்? அல்லாவின் பக்கம் நம்ம தேவை உடையவங்களா இருக்கும். அதே போன்று எல்லா படைப்பினங்களுடைய தேவையும் நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரே ஒருவன் யார் மட்டும்தான்? அல்லாஹ் மட்டும்தான். நம்முடைய இந்த சமத் அசமத் அப்படிங்கிற வார்த்தையுடைய அர்த்தத்தை ஆழமாக ஒரு மூமின் ஒரு மனிதன் விளங்கி விட்டாலே அல்லாஹ் தவிர யார்ட்டையும் கையேந்த மாட்டான். தன்னுடைய துன்பங்கள்லையும் தன்னுடைய இன்பங்கள்லையும் தன்னுடைய துன்பத்தை நீக்குவதற்கு ஆற்றல் படைத்தவன், தன்னுடைய இன்பத்தை நீடிக்க செய்வதற்கு ஆற்றல் படைத்தவன், நமக்கு எல்லா நேரங்களிலும் நாம் அடிபணிவதற்கு தகுதியானவன், பிரார்த்தனைக்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் அப்படிங்கிற அந்த தௌஹீதுடைய அடிப்படைக்கு சரணடைந்த தன்மைக்கு அவன் வந்து விடுவான். சமத் என்பது அவ்வளவு ஆழமான ஒரு பொருள். அதே போல சமத் என்ற வார்த்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் ஒருபோதும் குடிக்க மாட்டான், ஒருபோதும் தூங்க மாட்டான், எந்த விதமான தேவைகளும் அவனுக்கு கிடையாது. இதுல ஒரு வார்த்தைக்கு நம்ம மொழிபெயர்க்க முடியும், அல்லாஹு சமத், அல்லாஹ் தேவையற்றவன். ஆனா அந்த வார்த்தைக்கு அது மட்டும் அர்த்தம் கிடையாது. சமத் என்ற வார்த்தைக்கு அடிப்படையான அர்த்தமே என்ன அர்த்தம் தான்? எல்லா படைப்பினங்களும், அல்லாஹ்வை தவிர உள்ள அனைத்துமே படைப்பினங்கள், எல்லா படைப்பினங்களிலும் எல்லா நேரத்திலும் இறைவனின் பக்கம் தேவை உடையது. இந்த குறிப்பிட்ட நாளைக்கு எனக்கு அல்லாஹ் தேவையில்லை அல்லாஹ் சொல்ல முடியுமா? அதாவது ஒரு நம்ம குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்கள்ல இருந்து இல்ல ஜி, இந்த நைட்ல 11 மணில இருந்து 12 மணி வரைக்கும் எனக்கு அல்லாஹ் தேவையில்லை, நானே நான் வந்து சரி பண்ணி அதாவது சொல்ல முடியுமா? ஒரு நபி சொல்ல முடியுமா? ஒரு மலக்கு சொல்ல முடியுமா? ஒரு வானம் சொல்ல முடியுமா? பூமி சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல முடியும்? அம்மா தஸ்குத்துமி வரக்கத்தின் இல்லாஹு யஅலமுஹா. ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை விழுந்தால் கூட அவனுக்கு தெரியாமல் விழப்போவது கிடையாது. பூமியில ஆழத்துல உள்ள ஒரு விதையா இருந்தால், காய்ந்த விதையா இருக்கட்டும், ஈரமான விதையா இருக்கட்டும், அவனுக்கு தெரியாம கிடையாது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு அதான் சொல்லுவாங்க, யா புனைய இன்னஹா இன் தகு மிஸ்கால் ஹப்பத்தி வ ஹர்தல். என்னுடைய மகனே, ஒரு பொருள் அது ஒரு விதை அளவு இருந்தாலும் சரி, ஒரு நூலிலை அளவு இருந்தாலும் சரி, ஃபதகுன் ஃபிஸ் ஸமாவாத்தி வ ஃபில் அர்தி, அது வானத்தில் இருந்தாலும் சரி, பூமியில் இருந்தாலும் சரி, எல்திபிகல்லா, அது அல்லாஹ் கொண்டு வந்தே தீர்வான். அவனுக்கு தெரியாது என்ன இருக்குது, அவனுடைய ஞானத்தை மீறி என்ன இருக்குது. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவ்வளவு பெரிய
ஞானம் மிக்கவன். அவ்வளவு ஒவ்வொரு வினாடியும் அவனுடைய பார்வையிலிருந்து எதுவும் தப்ப முடியாது, அவனுடைய அறிவிலிருந்து யாரும் தப்பிக்க விட முடியாது, அவனுடைய கண்காணிப்பிலிருந்து யாரும் விடுபட்டு விட முடியாது. அவன் அவ்வளவு பெரிய வல்லமை மிக்கவன். அவனுடைய வல்லமைக்கு முன்னாடி சரணடைவதை தவிர வேறு வழி கிடையாது. அல்லாஹு சமத், அல்லாஹ் தேவையற்றது. நம்ம அந்த சமதுங்கிற வார்த்தைக்கு சொன்ன அந்த முழுமையான கருத்தை நம்ம உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். எல்லா படைப்பினங்களும் எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வின் பக்கம்தான் தேவை உடையவர்கள். நம்முடைய ஒரு கணம் கூட இறைவா, சில இமாம்கள் வந்து பயான் பண்ணும்போது சொல்லுவாங்க, இறைவா ஒரு கண் சிமிட்டும் நேரம் கூட என்னின் பக்கம் என்னை சாட்டி விடாது, முடியாது. நம்ம பக்கம் அல்லாஹ் சாட்டி தான் வச்சுக்கிறோங்க, அழிவுதான். அவனுடைய உதவிகள் தான் எல்லாமே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்ப இது ஒரு விஷயம். அல்லாஹு சமத். அப்ப அல்லாஹ் ரப்புல் அடுத்து சொல்ல, அவன் யாரையும் பெறவும் இல்லை, வலம் யூலத், அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்னு பெற்றுட்டான்னு வச்சுக்கிறேங்க. நபியா நாயகம் சொன்னாங்க, இன்ன ஃபாத்திமத்தை பில்அத்து மின்னி, ஃபாத்திமா என்னில் ஒரு பகுதின்னு சொன்னாங்க, என்னில் ஒரு துண்டு. நம்ம புள்ள நம்மள ஒரு பகுதி, நம்ம புள்ள யாரு, நம்மில் ஒரு பகுதி. அப்போ அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு ஒரு குழந்தை பிறந்துன்னு வச்சுக்கிறீங்க, அவன் யாரில் ஒரு பகுதி, அல்லாஹ்வில் ஒரு பகுதி. அல்லாஹ் தான் அவனுக்கு இணையா யாருமே இல்லையே. ஒருவனுடைய பிள்ளை அவனுக்கு இணையா இருக்கும். அவனில் ஒரு பகுதின்னு ஆயிட்டாலே, அல்லாஹ்வில் ஒரு பகுதின்னு ஆயிட்டாலே முடிஞ்சு போச்ச. நீங்க இந்த மௌலுது சுப்ஹான மௌலுதுன்னு வழிகளையும் வச்சிருக்காங்கல்ல, இதை வந்து ஷிர்கான வார்த்தைகளை மட்டும் நம்ம சொல்றோம். அதை ரொம்ப ஆழமா படிச்சு பார்த்தோம் சொன்னோம்னா, அதுல ஒரு விஷயத்தை அந்த சுப்ஹான மௌலுதுல சொல்லுவாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதல்ல படைப்பினங்கள் எல்லாத்தையுமே ஒரு புகையுடைய தோற்றத்துல வச்சானா. படைப்பினங்கள் அல்லாஹ் தனி, படைப்பினம் தனி. அதுக்கு பிறகு அல்லாஹ் என்ன செஞ்சானா, தன்னுடைய நூறிலிருந்து ஒரு நூறை எதுக்குள்ள செலுத்தினானா, அந்த படைப்பினங்களுக்குள்ள செலுத்தினானா. என்ன சொல்ல வர்றான்னு தெரியுதுங்களா? ஒட்டுமொத்த படைப்பினங்களையும் அல்லாஹ் ஒரு புகை மாதிரி வச்சிருந்தானா. அப்போ ஒட்டுமொத்த படைப்பினங்களும் வந்தாச்சு. தன்னுடைய நூறுனா அல்லாஹ்விலிருந்து ஒரு பகுதி, தன்னுடைய நூறை வந்து அந்த படைப்பினங்களை செலுத்தின உடனே அந்த நூறு என்ன செஞ்சுதான் அந்த படைப்பினங்களுக்கு மத்தியில் இருந்துச்சு. அப்படியே அதை சொல்லிக்கிட்டே நிறைய வார்த்தைகளை கூட சொல்லிட்டே வருவாங்க. அது அரபில படிக்கும் போது மாசால நூறு முஹம்மதின் முத்தனக்கிலா முத்தனக்கிலா ஃபித்தய்யிபீன தாஹிரின் தவில் உலா. கடைசியில சொல்லும் போது அப்துல்லாவுடைய முருகன் தண்டுக்கு வந்து ஆமினா வபியோதிக ஆமினத்தை முத்தஹல்லிலா. மாசால நூறு முஹம்மதின் முத்தனக்கிலா, முகமதுடைய நூறு வந்து அப்படியே முத்தனக்கிலா இடம் மாறி கொண்டே வந்ததான். அந்த நூறு ஃபர்ஸ்ட் எங்க இருந்து வந்து சொல்றான், அல்லாஹ்வினுடைய ஒரு பகுதிங்க, அல்லாஹ்வுடைய ஜுஸுங்கிறான். அந்த ஜுஸு, அந்த ஒளி வந்து அப்படியே அது மாறிக்கொண்டே வந்து கடைசியில் யாருடைய முருகன் தண்டுக்கு வந்துச்சான், அப்துல்லாவுடைய முருகன் தண்டுக்கு வந்து வபிவதிக ஆமினத்தை முத்தஹல்லிலா, ஆமினாவுடைய முகத்துல வந்து அது என்ன செஞ்சது, பிரகாசிச்சு. ஆமினா மூலமா ரசூலா என்ன செஞ்சாங்க, வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப நபிகள் நாயகத்தை எங்க கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க? சுபான மௌலுது சாதாரண ஒரு விஷம் கிடையாது, இருக்கிறதே கொடிய விஷம், பயங்கரமான விஷம். ஷிர்க வந்து ரொம்ப நாசூக்கா உள்ள திணிச்சு வச்சிருக்கிறாங்க. அவ்வளவு பயங்கரமான கொடூரமான ஷிர்கு சுபான மௌலுது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இல்லை, அவனுக்கு குழந்தை என்பது கிடையாது, அவன் யாரையும் பெறவும் இல்லை. பெற்றாலே அல்லாஹ் ஈக்குவல் ஆயிரும். அல்லாஹ் அகதுங்கிறது அடிபட்டு போயிடும், அல்லாஹ் சம்மதுங்கிறது அடிபட்டு போயிடும். இன்னொன்னு யோசிச்சு பாருங்க, நம்ம எதுக்கு பிள்ளையை தேடுறோம்? நம்ம ஒரு பலவீனமான நிலைக்கு வரும்போது அந்த பிள்ளைங்க நமக்கு என்ன செய்வாங்க, துனியாவுடைய கஷ்டங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுதான் அதிகமான மக்கள் பிள்ளையை தேடுறாங்க. ரெண்டாவது, நாம மோத்தா போன பிறகு நம்ம பேரை சொல்றதுக்கு என்ன செய்யணும், உலகத்துல ஒருத்தன் இருக்கணும், நம்முடைய சந்ததிகள் தலைச்சு நிற்கிறது. இந்த ரெண்டு தவிர பிள்ளை எதுக்கு? எனக்கு வந்து எந்த கஷ்டமே வரனா எதுக்கு பிள்ளையை பெறணும்? சரி, நான் இந்த உலகத்துல நிரந்தரமா இருக்க போறேன்னு வச்சுக்கிறீங்க, எனக்கு எதுக்கு பிள்ளை தேவையில்லையே. நம்ம மௌத்தா போகும்போது நம்முடைய சொத்துக்களுக்கு, நம்முடைய ஆஸ்திகளுக்கு நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதை நான் ஒருத்தன் என்ன செய்ய அனுபவிக்கணுங்கிறதுக்கான மனுஷன் பிள்ளையை நினைக்கிறான். அது அவனுக்கு சப்போர்ட் பண்ணணும். நம்ம தான் கஷ்டப்படுறோம், நிறைய நம்ம குழந்தைகள் எல்லாம் வளர்ந்து ஆளாகும் போது நமக்கு என்ன செய்வோம், சப்போர்ட் பண்ண. ரெண்டும் அல்லாஹ் தேவையில்லையே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு வந்து சப்போர்ட்டுக்கு ஆள் தேவையா? அவன் அல்லாஹ் சமத், அவன் பக்கத்துல எல்லா தேவையா. அன்புல் ஃபுகராவில் எல்லாம் மனிதர்களே, நீங்கள் தான் அல்லாஹ்வின் பக்கம் தேவையுடையவர்கள். அல்லாஹ் எந்த தேவையும் மனுஷங்கள் படைப்பினங்கள்ட்ட செய்யாது, கிடையாது. அப்போ அல்லாஹு கனி, அல்லாஹ் வந்து தேவையற்றவன்.
அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு குழந்தை என்ற தேவை கிடையாது. அப்படி குழந்தை என்று அல்லாஹ் இருக்கு. இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 3 வழிகட்ட கூட்டங்களுக்கு இந்த வார்த்தையில அல்லாஹ் பதிலடி கொடுக்கிறான். எந்த 3 வழிகட்ட கூட்டங்கள்? மக்கா காஃபிர்கள் மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய பெண் பிள்ளைன்னு சொன்னான், மக்காவில் வாழ்ந்த முஷ்ரிக்குகள். யூதர்கள் உசைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய மகன் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய பிள்ளைன்னு சொன்னாங்க. கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய பிள்ளைன்னு சொன்னாங்க. இன்னொரு கும்பல் இருந்துச்சு, அவங்க ஜின்களை அல்லாஹ்வுடைய மனைவின்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த எல்லா வழிகட்ட கூட்டத்துக்கும் என்ன செஞ்சிட்டாங்க? மலக்குமா அல்லாஹ்வுடைய பெண் பிள்ளைன்னா மலக்குமாவுடைய தாயாதான் கேட்டவொன்னா ஜின்கள் தான் அல்லாஹ்வுடைய மலக்குமாவுடைய தாயின்னு சொல்லி ஒரு மக்கா காட்டு சொன்னான். அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், அன்னா யக்கூனு லஹு வலதுன் வலம் தக்குன் லஹு சாஹிபா. அவனுக்கு மனைவியே இல்லைன்னு போது எப்படி புள்ள இருக்க முடியும்? அல்லாஹ்க்கு மனைவி இருந்தா அஹத் என்பது அவன் அடிபட்டு போயிடுவான். இன்னும் ஒரு கூட்டம் வழிகட்ட கூட்டம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அல்லாஹ் முதல்ல ஒரு குதிரையை படைச்சான். அந்த குதிரையை அல்லாஹ் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் ஓட விட்டானோ. குதிரைக்கு வேக்காதான். 10,000 ஆண்டுகள் ஓட விட்டவன குதிரைக்கு வேத்துச்சு. அந்த வேதவையில தன்னை உண்டாக்கிட்டான். எவ்வளவு பெரிய முட்டாளா இருக்காங்க பாருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹுவல் அவ்வல், அவன் ஹுவல் அவ்வலு வல் ஆஹிரு வல் ஆஹிரு வல் பாத்தின். அவன் முதலாமவன், அவன் இறுதியானவன், அவன் வெளிப்படையானவன், அவன் அந்தரங்கமானவன். அல்லாஹ் முதலாமவன். லைஸ் நபிகள் நான் சொல்றான், ஹுவல் அவ்வல் லைஸ கப்லஹு ஷை. அல்லாஹ்வுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை. அல்லாஹ்வுக்கு முன்னாடி எதுவும் இல்லைன்னு எப்படி குதிரை வந்திருக்கும்? அல்லாஹ்வுக்கு முன்னாடி எதுவுமே இல்லைன்னு இருக்கும்போது, அல்லாஹ் அவ்வலா இருக்கும்போது அவன் எப்படி அவனுக்கு எப்படி தாய் இருக்க முடியும்? அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு பிள்ளை தேவையில்லை. இரண்டாவது வலம் யூலத், அவன் யாராலும் பெற்றெடுக்கப்படவும் இல்லை. ஏன்னா அவன் தான் அவ்வல், அவன் தான் அவ்வல், அவன் தான் முதலாம். லைஸ கப்லஹு ஷை, அவனுக்கு முன்பாக எதுவுமே கிடையாது. அப்ப அப்படி இருக்கும்போது அல்லாஹ்க்கு எப்படி தாய் இருக்க முடியும், தகப்பன் இருக்க முடியும்? இன்னும் சொல்ல போனா இறைவனுக்கு பெற்றோர் இருக்கான்னு வச்சுக்கிறோங்க, அவங்க தான் இறைவனை விட பெரிய சக்தியான செஞ்சிருவாங்க, ஆயிடுவாங்க. அப்படின்னா அல்லாஹ் அகதங்கிறது அடிபட்டு போயிடும், அல்லாஹ் சமதங்கிறது அடிபட்டு, அல்லாஹ் பெற்றோரின் பக்கம் தேவையுடையவன் ஆயிடுவாங்க. எந்த ஒரு குழந்தையும் அது சுயமா இருக்க முடியாது, தாய் தகப்பனின் பக்கம் தேவையுடையதா இருக்குங்க. அப்ப அல்லாஹ் வலம் யூலத், அவன் யாராலும் அவன் பெற்றெடுக்கப்படவும் இல்லை. அல்லாஹ்க்கு இறைவன் அவன் தான் அவ்வல், அவனுக்கு முன்பாக எதுவுமே கிடையாது. நபிகள் நாயகம் சொல்லி காட்டாங்க, ஷைத்தான் நம்ம கிட்ட வருவானா. ஷைத்தான் அவன் மனச உருவத்திலே வரலாம், அல்ல நம்ம சிந்தனையிலையும் வரலாம். அது ஷைத்தான் கேட்பானா, மன் ஹலக ஹக்கதா, இதை படைச்சது யாரு? வானத்தை படைச்சது யாரு? அல்லாஹ். பூமியை படைச்சது யாரு? அல்லாஹ். உன்னை படைச்சது யாரு? அல்லாஹ். என்ன படைச்சது யாரு? அல்லாஹ். ஓகே, மன் ஹலக் அல்லாஹ். கடைசி ஷைத்தான் நம்ம மைண்ட்ல எதை கொண்டு போய் போடுவான்? அல்லாஹ் படைச்சது யாரு? அவன் நபியா சொன்னாங்க, இப்படி ஒரு சிந்தனை வந்துச்சுன்னா ஆமந்து பில்லா, நான் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டேன் அப்படின்னு சொல்லி அதை விட்டு நான் செஞ்சுக்கணும், விளைவிக்கணும். ஏன்னா அல்லாஹ் அவ்வல், அவனுக்கு முன்பாக எதுவுமே கிடையாது. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு தாயும் கிடையாது, அவனுக்கு என்ன கிடையாது? பிள்ளையும் கிடையாது. அவனுக்கு பெற்றோர்களும் கிடையாது, பிள்ளைகளும் கிடையாது. அவன் அஹத். பெற்றோர்களுக்கு வந்துட்டாலே அஹத்ங்கிற வார்த்தை என்ன செஞ்சிடும்? அடிபட்டு போயிடும். இறுதியாக அல்லாஹ் சொல்கின்றான், வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹ் முதல்ல குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் அவன் ஒருவன். எப்படிப்பட்ட ஒருவன்? வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிழலாக எந்த ஒருவனும் கிடையாது, எந்த ஒன்றும் கிடையாது, எந்த ஒருவரும் கிடையாது. லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்று எதுவுமே இல்லை. அல்லாஹ் கேட்கிறான் அப்படின்னு சொன்னோம்னா அவன் கேட்கக்கூடிய தன்மையில அவனுக்கு நிகரா எதுவும் இல்லை. அல்லாஹ் பார்க்கிறான் சொன்னோம்னா அவனுடைய பார்க்கக்கூடிய தன்மையில அவனுக்கு நிகரா எதுவும் கிடையாது. அல்லாஹ் ஹய்யுன்னு சொன்னோம்னா ஹய்யா இருக்கக்கூடிய தன்மையில அவனுக்கு ஈக்குவலா யாரும் கிடையாது. அல்லாஹ் ஹய்யும், அல்லாஹ்வுடைய எல்லா திருநாமங்களிலும் எல்லா பண்புகளிலும் அவனுக்கு நிகராக எந்த ஒரு படைப்பினமும் ஒருபோதும் ஆகவே முடியாது. இதுதான் நம்முடைய இறைவனை பற்றிய சுருக்கமான ஒரு அடிப்படை அல்லாஹ் நமக்கு என்ன செய்கின்றான், சொல்லி காட்டுகிறான். அதுதான் தௌஹீதுடைய அடிப்படை. இந்த ஒன்றுக்காகத்தான் அல்லாஹ் நம்மளை படைச்சான். நம்ம படைச்ச நோக்கமே எதுக்குதான்? இந்த தௌஹீது அல்லாஹ் நம்ம நிலைநாட்டி அதுல மௌத்தாக வேண்டும் என்பதற்காகத்தான். இதை விட்டுட்டோம் வச்சுக்கிறீங்க, முடிஞ்சு போச்சு. எத்தனை ஆயிரம் கோடி 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 ஆண்டுகள் ஆனாலும் நரக வாழ்க்கையை என்ன செய்ய முடியாது, தப்பிக்க முடியாது. இந்த விஷயத்துல காத்துக்கு மேல எழுதுன மாதிரி, தண்ணிக்கு மேல எழுதுன மாதிரி, சீலைக்கு மேல சொரிஞ்ச மாதிரி நம்ம போயிட்டோம் வச்சுக்கிறீங்க, கதை முடிஞ்சு போச்சு. மௌத்து எந்த வினாடி வரும் சொல்ல முடியாது. தௌஹீதுடைய விஷயத்துல இணை வைத்தலை வெறுத்தலையும்
தௌஹீதுல ஊன்றதுல இருக்கிறதிலும் நாம ரொம்ப ஒரு எச்சரிக்கையோடு இருக்கணும். இந்த உலகத்துடைய போற போக்கு நம்மள என்ன செஞ்சிடக்கூடாது, திசை திருப்பி விடக்கூடாது. சாதாரண அரசியலுக்காக ஷிர்கை போய் ஆதரிக்கக்கூடிய மக்களை பார்க்கணும். தௌஹீதை நல்லா விளங்கி இருப்பாங்க. நமக்கே ஆச்சரியமா இருக்கு. பள்ளிவாசல முன்சப்புல உட்கார்ந்து பயான் கேட்பாங்க. பயான் கேட்டுட்டு ஷிர்கு நடக்கக்கூடிய சபையில ஆளவு என்னப்பா ஒரு நோக்கம் என்னப்பா, நான் அப்படி போய் உட்கார்ந்ததான் எனக்கு கட்சியில பதவி கிடைக்கும், நான் கட்சியில முக்கிய உறுப்பினர், நான் அரசியல்ல ஈடுபட முடியும். இந்த உலகத்துல அவங்களா மறுமையில காப்பாற்றுவாங்க. ஷிர்கு ஆதரிச்சா தான் எனக்கு பொருளாதாரம் கிடைக்கும், ஷிர்கு ஆதரிச்சா தான் நான் ஒரு நிறுவனத்துல பணிபுரிய முடியும். எல்லாமே ஒரு வினாடியில உலகம் சுத்திரும். அவ்வளவு வேகமா சுத்தி இன்னைக்கு நம்ம தற்காலிகமா உலகத்துல எல்லாம் வச்சிருக்கலாம். ஒரு சுத்து வச்சுக்கிறோங்க, நம்ம எல்லாம் மண்ணோட மண்ணா மக்கி போடுவோம். அடுத்து 10,000 கோடி மக்கள் வந்துருவாங்க. நமக்கு முன்னாடி எத்தனை ஜாம்பவான்கள் எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. நமக்கு கிடைச்ச ஒரு வாழ்க்கை, ஒரு லைஃப், இதை வீணாக்கிட்டோம், இழந்துட்டோம் சொன்னா முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் எல்லா மக்களையும், என்னையும் உங்களை எல்லா மக்களையும் நாம மௌத்தாகும் போது ஈமானோட தௌஹீதோட மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தரணும். வாழும் பொழுதும் ஈமானிய உறுதியோட வாழக்கூடிய பாக்கியத்தை தரணும். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா திரி. அல்லாஹ்வே உள்ளங்களை கொட்டக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தை நிலைபெற செய்வாயாக என்ற அந்த பிரார்த்தனையை நாம் அதிகம் அல்லாஹ்விடம் செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய தௌஹீதை விளங்கி உணர்ந்து வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆட்சி புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.